குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி 30/5/2024 வியாழக்கிழமையாகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசிகளான பார்த்தோம்னா கூட வேண்டிய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துருவோம். இன்றைய நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் காலை 7:31 வரை. இன்றைய திதி சப்தமி திதி காலை 11:44 வரை. இன்றைய கரணம் பவகரணம் காலை 11:44 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் வைதிருதி நாமயோகம் இரவு 8:52 வரை. வியாழக்கிழமையாகின்ற சுப நேரங்கள் காலை 9 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் இரவு 7 வரை, இரவு 8 முதல் இரவு 9 வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் புதன் பகவான், ரிஷப ராசியில் குரு சுக்கிரன் சூரியன் இணைவு, கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சந்திரனும் சனி பகவானும் இணைவு, மீன ராசியில் செவ்வாயும் ராகுவும் இணைவு. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. இன்றைய நாளுக்கு உண்டான 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு இன்று எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. எதிர்பாராத செலவுகள் வரும் அப்படிங்கிறத காட்டிலும் எதிர்பாராத செலவுகளை நீங்கள் செய்ய போறீங்க. பிரயோஜனமாக ஒரு 4 விஷயம் செய்தால் அது நல்லது. இது எதுக்காக இந்த விஷயத்தை செய்கிறோம், எதுக்காக இந்த பொருளை வாங்குகிறோம், ஏன் இந்த விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ரீசனே இல்லாமல் அனாவசியமாக செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நாள். சில நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் இல்லை, செலவு பண்ணுறது காசு இல்லை, நான் எங்கே போய் செலவு பண்ணுறதுன்னு கேட்டால் எதிர்பாராத அலைச்சலை கொடுத்துரும். இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு பெரியதாக பிரயோஜனப்படக்கூடிய வேலைகளாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. கொஞ்சம் கவனம் தேவை, சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நிறைய மைனஸ். இந்த நாள் துவக்கத்தில் நிறைய மைனஸ் இருக்கும். ஆனால் அத்தனையும் ப்ளஸ் ஆக்கி உங்களுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டுமோ அதை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய காரியங்கள் இறுதியில் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைவருக்கும் ஆச்சரியப்படும் விதமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் மிதுன ராசி. தொழிலில் ஏகப்பட்ட அலைச்சல். இங்கே இருக்கிறத தூக்கி அங்கே வைக்க, அங்கே இருக்கிறத தூக்கி இங்கே வைக்க, இதுக்கு சிவனையான பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே வாத்தியாரே அப்படின்னு கேட்குற மாதிரி இன்னைக்கு பிரயோஜனப்படாத சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு நாள். ஆனால் அதை மதியத்துக்கு மேலே ரியலைஸ் பண்ணிடுவீங்க. ரியலைஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு விஷயத்தை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அதை விட ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப சீக்கிரமாக சில விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு காட்டக்கூடிய ஒரு நாள். அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உண்டு. மாமியார் அப்படிங்கிற உறவு கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கடல் நீலம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு வயது மூத்த நபர்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழலாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் அவங்க ஓவராக அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுக்கு எது பிடிக்காதோ, நம்மளை எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையே செய்ய சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்க வயது மூத்த நபர்கள். அவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். வளர்ச்சிக்காக சில முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததான் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா,
கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் தானுங்க. ஏன்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு பாதகமா நடக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆக்சுலேஷன் இன்னைக்கு இருக்கும். என்ன கேட்டா இன்னைக்கு எதுவுமே செய்ய வேண்டாமுங்க. எந்த ஒரு காரியத்தையும், புது முடிவுகளையும் புது காரியங்களையும் துவங்குவது வேண்டாம். அதனால நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக கன்னி ராசி. வியாபாரம் விருத்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வியாபாரத்தில் கிடைக்கும். கூட்டாளிகள் கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல். புதியதாக நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. எங்கேயோ என்னைக்கோ பார்த்துருப்போம், ஆனால் இன்னைக்கு அவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை சொல்கிறது. பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக துலா ராசி. துலா ராசிக்கென்று கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். யார் நம்மளுக்கு எதிர்ப்போ, யார் நம்மளுக்கு எதிரிகளாக செயல்பட்டு இருந்தாங்களோ, இது நாள் வரைக்கும் அவங்கள தெரியலன்னு நினச்சிருப்போம் இல்லையா, இன்னைக்கு அவங்கள கண்டுபிடிச்சிக்க முடியும். அதிலிருந்து உஷாராகவும் வாங்கிக்க முடியும். அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கவும் முடியும் இன்றைய நாளைக்கு. அதுக்குண்டான வல்லமை இன்று துலாத்துக்கிட்ட இருக்கு. வெற்றி உங்கள் பக்கம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா விருச்சிக ராசி. மனதிற்குள்ள ஆசைகள் வரலாம், தப்பில்லை. பேராசைகள் வரக்கூடாது. அதாவது சாத்தியப்படாத விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு சாத்தியப்படாத விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ அதனால நேர விரயமும் எண்ண சிதறல்களும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. ஸோ அப்போ நம்ம எண்ணம் தெளிவாக இருந்தால் தான் நம்மளுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இன்னைக்கு எண்ணம் தெளிவாக இல்லை, எண்ண சிதறல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். நிறைய விஷயங்களை ஒரே நேரத்தில் யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது. ஒரு ஆளுக்கு ஒரு உரை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை ஒரே நேர்கோட்டில் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்தது தனுர் ராசி. வண்டி வாகனத்தில் எவ்வளவு நிதானத்தை கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தாய் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத சங்கடங்களும் கசப்பான அனுபவங்களும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் என்னதான் நல்லதாகவே செஞ்சாலும் அதில் 2 பேர் குறை ஓடுறதுக்கு 2 பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்னைக்கு அதை எப்பவும் சொல்கிறது தான் அப்படின்னாலும் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அதை கண்டும் காணாமல் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் கண்ணாயிருங்க. கண்டிப்பாக இன்று உங்களுக்கு நல்லதொரு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, சகோதர வழி மாமனார் அப்படிங்கிற உறவுகள் வழி கொஞ்சம் ப்ரெஷரை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் நம்மளுக்கு அப்படி ஆப்போசிட்டாக செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அப்போது இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புதியதாக சில மாற்றங்களை செய்யாமல் அக்கம் பக்கத்தினர்கிட்ட அளவாக பேசுங்க. சகோதர வழி உறவுகளாகட்டும், மாமனார் ஆகட்டும், அவங்ககிட்டையும் கொஞ்சம் அந்த தாமரை இலை மேல் இருக்கக்கூடிய தண்ணி போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பயங்கரமான துணிச்சல் இருக்கும், வேகம் இருக்கும். ஆனால் இன்று கொஞ்சம் விவேகமும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சிந்தித்து செயல்படுங்கள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை
பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு ஈடுபடக்கூடாது, அதுக்குள்ளே போகக்கூடாது. நம்ம தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்யும்போது அது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிடுது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபர் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகளும் பண வரவும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பேச்சை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும், இன்றைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்துடும் அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். மனசுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள், ஆனா எந்த சிந்தனையுமே உங்களை வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய சிந்தனைகளா இல்லை. சிந்தனைகள் எப்படி இருக்குது? பலவிதமான சிந்தனைகள் நெகட்டிவா இருக்கு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கும். திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். அதை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் இல்லையா? ஸோ அதற்கு ஒரு ரெமெடியும் கூட ஒன்று இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் சர்ப வழிபாடு செய்துவிட்டு, அதாவது ரங்கநாதர் வழிபாடு பண்ணணும். சர்பத்தின் மேலே சைனகோலத்தில் இருக்கார் இல்லையா, சைனகோல பெருமாள், அவரை வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. ஓகே, 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பாருங்க, 2ஆம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னாவே மற்றவர்களினுடைய பணம், இன்னொருத்தரோட பணம் நம்ம பாக்கெட்டுக்குள்ள உட்காந்துக்கும். ராகு இருந்தாலும் ராகு பார்த்தாலும், 2ஆம் அதிபதி கூட ராகு இருந்தாலும் 2ஆம் அதிபதி கூட ராகு பார்வையில கிரகச்சேர்க்கையில இணைவு இருந்தாலும் இது நடக்கும். அப்போ இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா, மற்றவர்களுடைய பணம் நம்மளுக்கு சேரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. கொஞ்சம் முகத்துல பிரச்சனைகள் இருக்கும். அதே போல கண் பார்வை பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்துல ராகு இருந்தா ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆரம்ப கல்வியில கொஞ்சம் தடை தாமதங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணுவாங்க. வாக்குவாதத்துல ஒரு 80-90% இவங்களே ஜெயிக்கிறாங்க. அதாவது இவங்ககிட்ட பேச முடியாம இவங்களை விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போறக்கூடிய நபர்கள் ஏறத்தாழ அதிகம். இருந்தாலும் இவங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல அரசு வழி ஆதரவும் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. இப்போ ராகு 2ல் இருந்தா நிறைய விஷயங்களை பாசிட்டிவ், நிறைய சம்பாதிக்க முடியும். கையிருப்பு பணம் நிறைய பெரிய பெரிய பேங்க்ல, அதே போல ஃபாரின் பேங்க்ல எல்லாம் பணம் போட்டு வைக்கிறதுக்கு 2ஆம் இடத்து ராகு உதவி செய்யுது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுகளுடன் திருச்சிற்றம்பலம்.